வருஷம் கவர்மெண்ட் எதுக்கோ அவார்டு கொடுக்குது, நல்ல புருஷா எங்களுக்கு தர மாட்டேங்குது. அப்படித்தா மொத பரிசு நமக்கு தான். ஏன்னா காலையில எந்திரிக்கிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பொண்டாட்டிய ஒரு வேலையை செய்யறது இல்ல, எல்லா வேலையும் நான் தான். நம்ம அருமை பெருமைனா எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது? என்ன அந்த சத்தம்? பேசாம கோலம் போடுங்க. ஒண்ணும் இல்லாமா? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை விடியும் வேளையில் வாசலில் கோலம் போட்டு, புதன்கிழமை வியாழக்கிழமை கூட வாசலில் கோலம் போட்டு, வெள்ளிக்கிழமை விதவிதமா வாசலில் கோலம் போட்டு முடிச்சாச்சு. குப்பை கொண்டு கொட்டிட்டு வருவோம். என்ன ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்கு? இது யாரு வீடு? அட நம்ம கோபாலு வீடு. என்ன வாசல கூட்டம் வச்சிருக்கான். சரி, நம்ம குப்பை இதுலயே கொட்டிட்டு போயிடும். அவனே கூட்டி கட்டும். என்ன கோபால் இந்த பக்கம்? ஆஞ்சே என் வீட்டு பக்கம் வந்துட்டு என்ன கேட்கிறியா? நீ இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப என் வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கு. யாரு காரணம் தெரியாம உன்னை சொல்லாட மாட்டேன், ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரியும். கோபா சோனாமடா மீது புகார் கொடுத்தார். இதனால் பஞ்சாயத்து உறுப்பினர் பஞ்சாயத்து கட்டாயமாக இருந்தார். எல்லாரும் கூடி விட்டோம். எங்கடா நம்ம தலைவரை இன்னும் காணோம். கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஆஞ்சி உட்காரா. ஆஞ்சி ஐயா, அது வந்து கொட்டா கொட்டா. என்னதே அல்வாவா? தேவைப்படாதே, தேவைப்படப்ப வாங்கிக்கிறேன். ஐயா, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் குப்பை கிடக்குது. இதற்கு யாரு காரணம் கண்டுபிடித்து சும்மா விடக்கூடாது. ஐயா, இந்த மரத்து 2 நாள் கட்டி போட்டு அடிக்கணும் தலைவரே. ஆஹா, சோனா பானா அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா உன் அருமை பெருமை எல்லாத்துக்கும் ஆபத்து வந்துடும் போல இருக்கு. கவனமா டீல் பண்ணி களைச்சு விட்டுறா ராசா. நடக்கட்டும் நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். தைரியமா சொல்றா, பயப்படாம. தைரியமா பயப்படாம, யாரா இருந்தாலும் தைரியமா சொல்றா. போய் ஏண்டா பயப்பட சொல்லுடா, யாருக்கு இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற? என்ன
வயசுல விவரம் இல்லாம பேசுற, நம்ம ஊரு பயில குணம் தெரிஞ்சு பேசுற. இன்னாருன்னு கோபால் இப்ப சொன்னா பின்னாடி பிரச்சனை வரும்னு கோபால் யோசிக்கிறான். இல்ல கோபாலே? என்னைய தலையா ஆட்டுற, ஒழுங்கா உண்மையை சொல்றா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேனா, நினைக்கிறதே அவன் நினைக்க வேண்டாமா? நீ என்னமோ நினைக்கிற, நான் நினைக்கிறேன். சரிடா, அப்ப நான் எதுவும் பஞ்சாயத்தில் சொல்ல வேண்டாமே, எதுவும் சொல்லவும் கூடாதா? சொல்ல கூடாதா? சொல்ல உனக்கு உரிமை இல்லடா. நீ பாட்டு சொல்லிட்டு போயிருவ. அனுபவிக்கிறது யாரு? பாவம் அவன் தானே. நீ பஞ்சாயத்துல பேசினதெல்லாம் போதும், உட்காரியா. பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கையில பேசின குத்தி போடுவேன். நீங்க பேசுங்க வருஷு. என்னடா மறுப்பு? என்ன மறுப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தானடா தெரியும். விடியா விடியா. ஏன்டா பயப்படுறா? சொல்றா யாருன்னு. சொல்லுடா, நாங்க இருக்கோம். நீ இருப்படா, அவன் இருக்க வேண்டாமா? வந்ததுலேருந்து பாக்குறேன், நீ மட்டும் தான் பேசுற. அவனை பேசவே விட மாட்டான். எப்படிடா பேசுவான்? எப்படி பேசுவான்? இப்படியே ஆளுக்கு ஆளுக்கு பேசிட்டு இருந்தா அவன் எப்படி பேசுவான்? மாசத்துல 10 நாள் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இருக்கான். பாக்கி 20 நாளும் தன்னந்தனியா காட்டுல தானடா இருக்கான். அவன் உசுருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு? அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்க வேண்டாமா? யாருடா அவங்கள வச்சு காப்பாத்துவா? யாரு அவங்கள வச்சு காப்பாத்துவா? சோனாபனா, வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு தான் இருக்க. நீ யாரு? நீ சொல்லுடா. ஐயா, அது வந்துங்க ஐயா, ஒரே ஒரு விஷயம். அவன் வீட்டு வாசல்ல நீ குப்பை கடந்துச்சான்னு கேளுங்க. அப்ப குப்பை யாரு கொட்டினதுன்னு கேளுங்கய்யா. இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல குப்பை கடந்துச்சா இல்லையா? ஐயா, இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்லை. குப்பை போட வந்தாலே சொல்லணுமா வேண்டாமா? பாத்தீங்களாயா, இப்ப யாரு சொல்றானா? நாளுக்குண்டா வெட்டி போட்டா என்னையா? விடுங்கயா விடுங்கயா. பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். வந்த விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிறான், மெல்லவும் மாட்டேங்கிறான். அயோக்கிய பயலே, ராஸ்கல். டேய் சோனாபனா, வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீயே பேசிட்டா இருக்க. நீ மட்டும் பேசுற, பஞ்சாயத்து பேசுறா இருக்க. நீ யாரு? நீ சொல்றா. தலைவரே, நீங்க வேற. போன தடவை பெரியசாமிய கருப்பசாமிக்கு காட்டி கொடுத்தானே, அவனை விரட்டி விரட்டி வெட்டல. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல, பயப்படதானே செய்வான். லேசு பாசா கேளுங்க, சொன்னா சொல்லட்டும், இல்லைன்னா அவனை விடுங்கயா. ஐயா, அது வேற யாரும் இல்லை. அதுதானே ரொம்ப கவனி கேட்டுட்டு இருக்க. சொல்லி தொலைடா. எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். உட்காரியா, உட்காரு. இங்க உள்ள ஊர் பொதுமக்களுக்கு என்ன தெரிவிப்பதுன்னா, உங்க வீட்டில் இருக்கும் குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பையை பிரித்து வைங்க. பஞ்சாயத்துல தான் குப்பை ஓடி வருதுன்னா அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல்ல ஏன் குப்பையை போடுறீங்க? அதே போல குப்பை எரிக்க கூடாது. குப்பை எரிக்கிறதுனால நம்ம சுவாசிக்கிற காற்று நுரையீரல் பாதிக்கப்படும், புற்றுநோய் உண்டாகும். ஐயா, இன்னைக்கு என் வீட்டு வாசலில் குப்பை இல்லை. யாரோ குப்பை கொட்டுவது போல் கனவுதான் கண்டேன். என்னை விட்டு விடுங்க, நான் போறேன். பஞ்சாயத்து என் தப்புதான், ஆளை விடுங்கடா சாமி. போ போ. ஆனா பஞ்சாயத்தை கூட்டத்தையும் கூட்டிடுறது. போய் சோறு பங்கி குழம்பு வச்சு தின்னுட்டு வேற வேலை விட்டீங்கன்னா போய் பாரு. டேய் கோபாலே, இனிமேலாவது உன் வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சுன்னா என்னட்ட சொல்லியா? பஞ்சாயத்தை கூட்டி கேவலப்படாம. யோயோ, என்னையா என்னைய 2 பேரும் செக்கு மாடு மாதிரி சுத்தி வரீங்களே? எனக்கு உண்மையிலே தான் எனக்கு உண்மையிலாம் சந்தேகம். பெருசே, இந்த பஞ்சாயத்தை கலைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிங்கத்தை சீண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன். போ போ, காத்து வரட்டும். போ போ, எல்லாம் போ போ. சோனாபனா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்றா ராசா. சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். உயிரே 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 உயிரே